ஓம் சாந்தி. இன்றைய பாபாவின் ஸ்லோகன்: உங்களுடைய இதயம், மனம் மற்றும் பரஸ்பர அன்பின் மூலம் நீங்கள் சேவை செய்தால் வெற்றி அடைவீர்கள். அவை நம்முடைய மனம் எங்கு செல்கின்றதோ அங்கு நம்முடைய சரீரம் இயல்பாகவே போகும். மனம் செல்வதனை தீர்மானிப்பது எங்களுடைய செல்வம். பணம் எங்கு செல்கின்றதோ மனம் அங்கு செல்லும். இது ஒரு சூட்சுமமான பொறிமுறை. ஆகவே நாங்கள் எங்களுடைய மனதை சேவை பாலை அல்லது சேவையின் பக்கத்துக்கு ஈர்க்க வைக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, நம்முடைய செல்வத்தை நாம் எந்த வழியிலே செலவழிக்கின்றோம் என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். உலக மக்கள் புண்ணியம் என்ற பெயரிலே பணத்தை தவறான வழிமுறைகளிலே பயன்படுத்துகிறார்கள். ஆனால் பாபாவுடைய ஞானம் நமக்கு அதனுடைய பயன்பாட்டை பற்றி மிகவும் தெளிவாக எடுத்துரைத்திருக்கின்றது. அவை எங்களுக்கு இதயபூர்வமான அன்பு இறைவனிடம் இருக்கும் பட்சத்திலே, அந்த அன்பு இயல்பாக அவருக்கு என்ன வேண்டுமோ அதனை நாம் பார்த்து செய்கின்ற ஒரு உணர்வினை எங்களுக்கு தூண்டுதலாக கொடுக்கின்றது. அன்பு அன்பை ஈர்க்கும், நினைவு நினைவை ஈர்க்கும் என்று சொல்லப்படுகின்றது. அதை மியூச்சுவல் லவ் என்று சொல்வார்கள். அதான் பரஸ்பர அன்பு என்று சொல்லப்படுகின்றது. அவை எனக்கு அன்பிருக்கும் பட்சத்திலே நான் பாபாவுக்கு தேவையான விடயங்களை தேடி தேடி பார்த்து நான் செய்வேன். அப்பொழுது அவரும் எனக்கு என்ன தேவையோ அதை அவர் செய்து கொண்டே இருப்பார். நான் அவர்கிட்ட கேட்க தேவையில்லை, நான் அவருக்கு சொல்ல தேவையில்லை. அப்படி செய்கின்ற பொழுது எங்களுக்கு எந்த விதமான, ஏனென்றா அன்புடன் செய்யப்படுகின்ற பணி அனைத்தும் நிச்சயமாக பலன் கொடுக்கும். அதில் எந்த விதமான கலப்படமும் இல்லாத பட்சத்திலே எனக்கு வெற்றி கிடைக்கும். ஏனென்றால் செய்பவர், அனைத்தையும் செய்பவரே என்னையும் இதை கொண்டு செய்விக்கிறார் என்றால் என்னையும் அவர் தான் இயக்குகிறார், நான் இதனை இயங்குகிறேன் என்றால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இந்த சங்கம் யுகத்தில் எந்த ஒரு பிராமணரோ அல்லது எந்த ஒரு பாகமோ யாருக்குமே நிரந்தரம் என்று சொல்ல முடியாது. என்னென்னா இந்த சரீரம் கூட நிரந்தரமற்றது. நாங்கள் இருக்கின்ற ஆசனங்கள் அல்லது எங்களுடைய நிலைமைகள் அல்லது எங்களுடைய ஸ்திதி எதுவுமே நிரந்தரம் இல்லை. அது எப்பொழுதுமே மாறக்கூடியது. உலகாயத்திலே ஒருத்தருக்கு 2 வருஷம் அல்லது 3 வருஷம் என்று சொல்லி ஒரு பதவியெல்லாம் கொடுப்பார்கள். ஆனால் இங்கு நமக்கு கிடைக்கின்ற எல்லா வகையான முன்னேற்றங்களும், எல்லா வகையான பேறுகளும், எல்லா வகையான பெறுபேறுகளும் பாபாவால் மட்டும்தான் கிடைக்கும். அந்த உண்மையே எங்களுடைய புத்தியில் நாங்கள் வைத்திருக்கின்ற பட்சத்திலே எங்களுக்கு எப்பொழுதும் இதயபூர்வமாக யார் அதை கொடுக்கிறாரோ அவர்கள் அன்பு வரும், அன்பு ஈர்க்கப்படும். இயல்பாகவே புத்தி அவரை நோக்கி செல்லும். அது யார் மூலம் கிடைத்தாலும், இவர் மூலம் அது நமக்கு வந்தாலும், ஒரே ஒரு மூலம் மட்டுமே அது நமக்கு வருகின்றது என்ற தெளிவான புரிந்துணர்வு இருக்கின்ற பட்சத்திலே பாபாவும் அத்தகைய குழந்தைகளை நிச்சயமாக இதயபூர்வமாக நேசிப்பார். அன்பு இருந்தால் எல்லா விடயங்களிலும் எங்களால் வெற்றி பெற முடியும். அன்புக்கொண்டு அடைக்கும் தாள் என்று சொல்வார்கள். அதாவது அதுக்கு ஒரு எல்லை இல்லை. இவ்வளவுதான் எனக்கு, அவ்வளவுதான் எனக்கு என்று சொல்லி லௌகீகமான உறவு முறையில் தான் இவர் இவ்வளோதான் தந்தார், அதால் நான் இவ்வளோ தான் கொடுப்பேன், அவர் அவ்வளோதான் தந்தார், அதான் அவர் இவ்வளோதான் நான் கொடுப்பேன்னு சொல்கிறது துவாபர யுகத்திலிருந்து ஒரு வியாபாரம் மாதிரி இந்த அன்பை நாங்கள் செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிருந்தோம். ஃபேமிலியில், அந்த குடும்பங்களில் இந்த மாதிரியான ஒரு கொடுக்கல் வாங்கல் மூலமான ஒரு அன்பு தான் இருக்கின்றது. ஆனால் ஆன்மீக அன்பு என்பது எந்த விதமான நிபந்தனைகளும் அற்றது, எல்லையற்றது. இறைவன் பரமாத்மா சிவனே அன்பின் கடலாக இருக்கிறார். சிவன் என்றாலே அன்பு, அன்பென்றாலே சிவம் என்று சொல்லப்படும்.
அவர் எந்த விதமான நிபந்தனை, எப்படிப்பட்ட குழந்தையாக இருந்தாலும் பாபா தொடர்ந்தும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னுடைய அன்பை கொடுக்கிறார். எனக்கு அந்த புரிந்துணர்வு இருக்கும் பொழுது நான் எப்பொழுதுமே அவருடைய வழிகாட்டலுக்கும் அவருடைய பணிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பேன். இயல்பாகவே என்னுடைய புத்தி அதனை தான் சிடம் மேற்கொண்டு செய்யும். பாபாவுடைய வழிகாட்டலை நான் கடைப்பிடித்தா வெற்றி என்பது நிச்சயம். இப்போ இதயம் என்று சொன்னால் எங்களுடைய மனசு உளப்பூர்வமாக அதிலே ஒன்றிணைந்து அர்ப்பணிக்கப்பட்ட உணர்வுடன் நாம் செய்தல். அப்படி அன்போடு நாங்கள் செய்யும் பொழுது அது ஒரு சின்ன விடயமாக இருந்தாலும் அதிலிருந்து அந்த உணர்விலேயே பலருக்கு நன்மை செய்யும். ஒரு சாதாரணமான கர்மயோகாவாக இருந்தாலும் கூட நான் அதை அன்போடு பாபாவோட நினைவிலிருந்து செய்யும் பொழுது அந்த அன்பு உணர்வுகள் அது உள்ள காற்றோட கலந்து 4 பேருக்கு அது போய் அடையும். அந்த உதாரணத்துக்கு ஒரு இடத்தை தான் நான் கூட்டினா இருந்தால் அந்த கூட்டப்பட்ட இடத்திலிருந்து அந்த உணர்வுகளை மற்றவரை போய் அடையும். அப்போ நாங்கள் எவ்வளோ தூரம் ஏனெண்டா இந்த கண்ணில் யாருடைய நினைவு எனக்கு இருக்குது அது தெரியும் என்று சொல்லி தாதி ஒரே சொல்லிகிட்ருப்பா, தானகி தாதி. எங்களுக்கு இறைவனுடைய அன்புடைய அந்த உணர்வு எங்களுடைய கண்ணில் இருக்கும் பொழுது அந்த அன்பு மற்றவர்களையும் எங்களை நோக்கி இருக்கக்கூடியதாக இருக்கும். எங்களுடைய கண்கள் மூலம் அது வெளிப்படும். ஒரு மனுஷரில் கவரப்பட்டிருந்தால் அல்லது பொருட்களால் கவரப்பட்டிருந்தால் அவர்களுக்கு அதுதான் அவர்களுடைய உணர்வலைகளில் மற்றவர்களையும் அது தவறான பாதைக்கு இருக்கிறது. அதனால தான் அந்த பரஸ்பரமான அன்பு என்று சொல்லுவது நாங்கள் எதை புத்தியில் வைத்து நினைவு செய்கிறோம் என்பதை பொறுத்தது. அவ்வாறு நாம் செய்யும் பட்சத்தில் இயல்பாக எங்களுக்கு அந்த அன்பு வருகிறது. வெற்றி என்பது எங்களுடைய பரப்புரிமை. அது எப்பொழுதுமே உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த விழிப்புணர்விலே இதை நாம் எப்பொழுதும் கொண்டிருக்க வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் நம்மாலே சதா வெற்றியை கொண்டிருக்க முடியும். சங்கம் யுகத்தின் விழிப்புணர்வு தான் நமக்கு மிக மிக அவசியமானது. நான் யாருடன் படித்து கொண்டிருக்கிறேன், எதற்காக படித்து கொண்டிருக்கிறேன், யார் இதனை நமக்கு கற்பிக்கின்றார், இந்த கேள்விகளை அடிக்கடி நான் என்னுடைய மனதிலே கேட்டு என்னுடைய வாழ்க்கையிலே இந்த கேள்விகளுக்கான விழிப்புணர்வை கொண்டு வருகின்ற பட்சத்திலே என்னுடைய விழிப்புணர்வு என்னுடைய முகத்தின் மூலமும் நடத்தை மூலமும் செயற்பாடுகளிலும் வெளிப்படும். ஆகவே நாம் சங்கம யுகத்தில் இருக்கிறோம். இந்நேரமும் அன்பின் கடலாகிய பரமாத்மா நமக்கு கற்பித்து கொண்டிருக்கிறார். அவருடைய வழிகாட்டலை தவிர வேறு எதையும் நாம் கடைப்பிடிக்க மாட்டோம் என்ற ஒரு உறுதியான மொழியை எடுத்துக்கொள்வதன் மூலம் அனைத்திலும் வெற்றிகளை எங்களாலே பெற்றுக்கொள்ள முடியும். வெற்றி என்பது இப்போ நான் நினைக்கிற விடயத்தையோ அல்லது நான் நடக்க வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயத்தை நடப்பது மட்டுமல்ல, எனக்கு முன்னாலே வருகின்ற சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அனைத்தையும் எவ்வாறு ஆக்கப்பூர்வமான ஒரு பார்வையுடனும் செயல்பாடுடனும் அதனை நான் முகம் கொடுத்து கையாளுகிறேன் என்பதை பொறுத்து தான் வெற்றி. அவர்தான் வெற்றியான மாணவர், அவர்தான் வெற்றியான பிராமணன், அவர்தான் வெற்றியான உலகத்துக்கு தகுதி வாய்ந்தவர். அவை ஆக்கப்பூர்வமான பாதையில் நாம் அடியெடுத்து வைப்பதற்கான இந்த அன்பின் முதல் பாடத்தை மிக தெளிவாக நாம் ஆணித்தரமாக நம்முடைய மனதிலே நாம் பதித்து கொள்ள வேண்டும். அப்பொழுது அன்பை இருக்கும், நினைவை இருக்கும். இயல்பாகவே எங்களுடைய புத்தி அவரை நோக்கியே இருக்கும். எவ்வாறு ஒரு சூரியனை நோக்கியே சூரியகாந்தி பூ மலர்ந்து இருக்கின்றதோ அது மாதிரி அவருடைய வழிகாட்டல் எனக்கு இலகுவாக புத்திக்குள்ளே பதியும். அதில் எந்த சந்தேகமும் எனக்கு இருக்காது, எந்த குழப்பமும் எனக்கு ஏற்படாது. ஆகவே நம்பிக்கையே வெற்றி கத்திவாரம். நம்பிக்கை இருக்கின்ற இடத்திலே வெற்றி மேலே வெற்றி வந்து சேரும்.
நாங்களும் இதனை பயன்படுத்தி நம்முடைய எல்லா விடயங்களுக்கும், நாளாந்தமான செயல்பாடுகளுக்கும், ஆன்மீக ஆக்கப்பூர்வமான தெய்வீக குணங்களின் வழியிலே வெற்றியை அடைவோம் ஆக. ஓம் சாந்தி.